ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஸ்பாஞ்ச் கேக். ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேக் ரெசிபி புதுசாக பேக்கிங்கெல்லாம் பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு பேசிக்கான ஸ்பாஞ்ச் கேக் நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சால் போதும். நம்ம இதை வச்சு நம்ம ஐடியா யூஸ் பண்ணி விதவிதமான கேக்கு செஞ்சு அசத்திடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிப்பியை நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கேக் செய்கிறதுக்கு பொதுவாக ஒரு 6-7 பொருட்கள் தான் தேவை. அதை நம்ம கரெக்டான அளவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும், சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். நல்ல ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சியாக ஒரு அருமையான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் அவனில் தான் நான் இன்னைக்கு கேக் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த அவன் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அவன் இது. நாங்கள் கேக்கெல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டது இந்த அவனில் தான். இன்னுமே சூப்பராக இதில் கேக் செய்யலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இன்னும் இந்த மாடல் அவன் இன்னுமே மார்க்கெட்டில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நம்ம அமேசானில் கூட நம்ம புக் பண்ணி இதை வாங்கிக்கலாம். அந்த லிங்க்கெல்லாம் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 1700 1800 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. சூப்பராக இதில் கேக்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் எலக்ட்ரிக் அவனுங்க. அதாவது நம்ம எப்போயாவது செய்கிற கேக்கு நிறைய காசு போட்டு அவன் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். இது ஒர்க்கிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே நம்ம டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிக்கலாம், பட் டைமர் இருக்காது. டைம் நம்ம செட் பண்ணிக்க முடியாது, அது நம்மளே தான் பார்த்து ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே ஒரு சிம்பிளான மெத்தடு தான். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இது நம்ம வெளியே தனியாக எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்கிற இந்த பேஸ் தான் நம்மளுக்கு ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கேக் டின் மாவு ஊற்றி அந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அந்த ஈவனாக ஹீட்டு ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆகி வந்துடும். நம்ம இந்த முடியை போட்டு வச்சுட்டு இந்த கண்ணாடி வழியாக நம்மளுக்கு கேக் எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தான் டைமை பார்த்து ஆஃப் பண்ணிக்கணும். அது ஒன்று மட்டும்தான் இந்த அவனில் மைனஸ். மற்றபடி டெம்பரேச்சர்லாம் நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஈஸியான ப்ரொசீஜர் தான். இப்போ நான் இங்கே சுவிட்சை போட்டு விட்டுறேன். பாருங்கள், லைட் எரியுது. அதே மாதிரி அந்த டெம்பரேச்சரும் நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன் 180 டிகிரியில். அதாவது அந்த டிகிரியெல்லாம் மென்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரோ மார்க்குக்கு நேராக நம்ம டிகிரியை நாபை திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹீட் ஆகும். ஸோ இங்கே 180 டிகிரியில் நான் ஹீட் பண்ணுறேன். ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம அந்த ஹீட் ஆகிட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு அகலமான பவுலில் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அதாவது பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் நம்ம சேர்த்து நம்ம விஸ்க் வச்சு அடித்து கலந்துக்கும் போது தான் ஈஸியாக அது கலந்துக்க முடியும். அது க்ரீமி ஆகும். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, பவுடர்டு ஒயிட் சுகர் 200 கிராம். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் இங்கே ஒரு எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க்கு சும்மா சாதாரண விஸ்க் வச்சும் நம்ம நல்லா கையிலே அடித்தும் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த வெண்ணெய் உருக உருக ரொம்ப க்ரீமி ஆயிரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்ல க்ரீமியாக கலந்து வந்துடும். பாருங்கள், நல்ல க்ரீமி ஆகிட்டு வருது. ஸோ நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. அந்த சுகரும் பட்டரும் ஒன்று சேர்ந்து நல்ல ஸ்பாஞ்சி கேக்குக்கு அந்த பட்டர் சேர்க்கும் போது தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டருக்கு பதிலாக நாங்கள் ஆயில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள் சேர்த்துக்கங்க. இப்போ நான் இங்கே ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எக் சேர்த்து செய்யக்கூடிய பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. எக் சேர்க்காமல் செய்யக்கூடிய கேக் ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அவன் யூஸ் பண்ணாமல் செய்கிற கேக் ரெசிபிஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம அடித்து விட்டுறலாங்க. நல்லா இப்படி நம்ம விஸ்க் வச்சு
நல்லா இப்படி அடித்து விடும்போது அந்த முட்டை நல்லா ஃப்ளஃபி ஆயிடும். அதுவும் இந்த சுகர் பட்டரோட சேர்ந்து நல்லா இன்னுமே நல்லா க்ரீமி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா அடித்து கொடுக்கணும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக தெரியுது, நம்மளுக்கு அது பார்த்தாவே தெரியுது. ஸோ நல்லா பொறுமையாக கலந்து கொடுங்க. நம்ம கையில் விஸ்க் வச்சு கலந்துக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் எடுத்து கலந்துக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய கேக்கு. இப்போ இங்கே வெண்ணெய், சர்க்கரை, முட்டை எல்லாம் நல்லா கலந்து நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம மைதா சேர்த்துடலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி சல்லிச்சு சேர்த்துக்கிட்டால் எந்த விதமான கட்டியும் இருக்காது. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சல்லிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், மாவு சேர்த்தாச்சு. இனி நம்ம விஸ்க் யூஸ் பண்ணாமல் அந்த கரண்டி யூஸ் பண்ணி நல்லா இப்படி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம கலந்து விட்டுறணும். பொறுமையாக கலந்து விடணும். நல்ல ஈவனாக மாவு வந்து இந்த பட்டர் மிக்ஸோட கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஏன் இப்படி பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிறோம்னா நம்மளுக்கு ரொம்ப லூஸும் ஆயிடக்கூடாது மிக்ஸு, அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த கேக் டின்னில் கரெக்டாக அந்த ஊற்றுற பக்குவத்துக்கு கேக் பேட்டர் இருந்தால் தான் நல்லா ஃப்ளஃபியாக ரைஸ் ஆகி வரும், பர்ஃபெக்டாக இருக்கும் கேக்கு. நான் இங்கே ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துருக்குறேன். 1/2 கப்பு பால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்ல க்ரீமி அண்ட் பர்ஃபெக்டாக கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த வெண்ணெய் போட்டு நம்ம கலந்தங்காட்டிக்கு கேக்கு மாவோட வாசனை அட்டகாசமாக இருக்குது. அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் வாசனை, அந்த வெண்ணெய் வாசனை அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு நட்ஸும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் கட் பண்ணி போடலாம், டுட்டி ஃப்ரூட்டி போடலாம், அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம். நான் இங்கே பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்து கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே கேக் டின்னும் ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த கேக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி டின்னை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அளவான டின் எடுத்து அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்ல வெண்ணெய் தடவி வச்சாச்சு. சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணெய் தடவி கொஞ்சம் மேலே மாவை தூவி வச்சுட்டா போதும், நம்மளுக்கு கேக் வந்து அழகாக மோல்டு விட்டு வந்துடும். இப்போ அந்த கேக் பேட்டரை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ கேக் மாவு ஊற்றியாச்சுங்க. அதாவது அந்த கேக் வேக வைக்கிற பாத்திரத்தில் 3/4 வாசிக்கு மட்டுமே கேக் மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வரும்போது சரியாக இருக்கும். இப்படி நல்லா தட்டி விட்டுட்டா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வெந்து வரக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேக் மாவு மேலே கொஞ்சமாக நட்ஸை துருவி சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே நல்ல பாதாமை நல்ல பொடியாக துருவி சேர்த்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி, நம்மளுடைய விருப்பம். நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் துருவி சேர்த்துக்கலாம், டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், இல்லை பிளெயினாகவும் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம். இப்போ நம்மளுடைய அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது, நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இது அழகாக இந்த ஹேண்டில் பிடிச்சி மேலே மூடியை எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம கேக் மாவெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிற கேக் டின்னை வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி 3/4 வாசிக்கு மட்டும் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் பொங்கி வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இங்கே 180 டிகிரியில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அகைன் அந்த மூடியை மேலே வச்சு விட்டுடலாம். நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகும் கேக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரக்கு. இதே மாதிரி மாவு கலந்து நம்ம அவன் இல்லாமையும் நம்ம வந்து செய்யலாங்க. அதாவது அந்த ஸ்டவ்வில் குக்கரில் வைக்கிற மெத்தட், இல்லை ஒரு சாதாரண பாத்திரத்தில் எப்படி வந்து கேக் பேக் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண ரெசிபீஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருக்குறேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கேக் நல்லா பொங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த ப்ரௌன் ஆனதெல்லாம் தெரியுது பாருங்கள். நம்ம இந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை நான் பொறுமையாக எடுத்து வச்சுட்டேன்.
பாருங்கள், கேக் நல்லா ஈவனாக ப்ரௌனாக இருக்குது, நல்லா பொங்கி நல்லா ரைஸாக இருக்குது. இப்படி ஒரு குச்சி வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது கையில் மாவு ஒட்டலை. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவன் விட்டு இது வெளியே எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மோல்டு விட்டு எடுத்துக்கலாம். இந்த 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஈஸியாக மோல்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு தட்டு மேலே நல்லா கவிழ்த்து போட்டு விட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு, ஈவனாக ப்ரௌனாக இருக்குது, நல்ல சூப்பராக ரைஸ் ஆகி பர்ஃபெக்டாக உள்ள வரைக்கும் ஜம்முன்னு வெந்திருக்குங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். அழகாக பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், எல்லா சைடும் உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப அழகான இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. கேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 7-8 பொருட்கள் தாங்க தேவை. அது கரெக்டான அளவில் எடுத்து கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக கேக் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக கேக் செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.